ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்யவர்தந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாத அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தர லஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 78வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ கிரிசுதாயை நமஹா. ஓம் ஸ்ரீ கிரிசுதாயை நமஹா. பகவத்பாதருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நாமம் இந்த நாமம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி ராஜப்ரீதி ஏற்படுவதற்காக. ராஜப்ரீதி இந்த காலத்தை பொறுத்தவரையில் கவர்மெண்டோடு ஃபேவர் கிடைக்கிறது, அல்லது அத்தாரிட்டிஸ், நல்ல செல்வாக்கு செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரம் இருக்கக்கூடியவர், இவர்களிடமெல்லாம் இருந்து நமக்கு ஒரு ஃபேவர் ஏற்படுவதற்காக இந்த ஸ்தோத்திர பாராயணத்தினுடைய பலஸ்ருதி உதவுகிறது. சங்கல்பம் ராஜத்வாரே சர்வானுகூல சித்தியர்த்தம் அஷ்ட சப்ததி ஸ்லோகம் ஜெபேது. ஸ்லோகத்தில் எதை பற்றி பராமர்சம் பண்றார் அப்படின்னா, பராசக்தியினுடைய நாபி. இந்த நாபி பத்மம் என்பது 75, 76, 77 ஸ்லோகங்கள் எல்லாத்துலேயுமே வந்துருக்கு. இந்த நாபி பத்மத்தை விட்டு விலகிறதுக்கு பகவத்பாதாலையும் முடிய மாட்டேங்கிறது. அப்போ அந்த நாபி பத்மத்துக்கு இருக்கிறதான மதிப்பு, அதுக்கு இருக்கக்கூடியதான தெய்வத்துவம், தெய்வீகமான ஒரு தத்துவம் அது உள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியறது. 2, அண்ட சராச்சரம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பூமி தான் ரொம்ப பெருசு பார்க்கறதுக்கு, இல்லவா? சந்திரன், சூரியன்லாம் பூமியை விட எத்தனையோ 1000 மடங்கு பெருசு. இவங்கெல்லாம் பெருசாக இருந்தா கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி சின்னதாக தான் படுறது. ஆனா பூமியோ கிட்டத்தட்ட 43,000 கிலோமீட்டர் ரவுண்டில் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எவ்வளோ பயணம் பண்ணாலும் முடியாத அளவுக்கு பெருசாக நம்ம கண் முன்னாடி தெரியப்படுகிறது. அதுல முக்கியமான நல்ல மலைகள், பர்வதங்கள், நதிகள், தடாகங்கள், சமுத்திரம், அழகுக்கு மேல அழகு ஊட்டுகிறது இந்த பூமி அப்படிங்கிறதான பூமாதேவியினுடைய உடம்புல. பராசக்தியினுடைய பீஜாட்சர மந்திரம் நிறைந்ததான பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறதான மந்திரத்துல முகபத்மம் 1, கழுத்திலிருந்து கடி, அதாவது இடுப்பு வரைக்கும் இருக்கிறதான ஒரு பாகம், இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கக்கூடிய இன்னொரு பாகம், அப்படி 5, 6, 4 அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்களால இந்த பஞ்சதசாட்சிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் தெரியப்படுகிறது. அதுல பூப்பிரஸ்தாரம் அல்லது இந்த பூமி அப்படிங்கிறதான தத்துவங்கள் எல்லாமே வர்றது 2வது கண்டத்தில் தான் வருது. கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதான பாகத்தில் தான் பூப்பிரஸ்தாரம் பூராவே வருது. மத்திய பிரஸ்தாரம்னு பேரு. பறந்து இருக்கக்கூடியது, விடர்ந்து இருக்கக்கூடியது, அதுக்கு நடுவிலே பர்வதங்கள், செடி கொடி மரங்கள், பர்ணசாலைகள், நதி தடாகங்கள், இப்படி பலவிதமான ரம்யகமாக அழகாக இருக்கக்கூடியதான பலவிதமான சொத்துக்கள் இந்த பராசக்தியினுடையது இந்த பூலோகத்தில் காணப்படுகிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிந்த ஜெகத்யாம் தெகது தேன தொக்தேன புஜ்ஜிதா. அனைத்து பொருளும் இறைவனுடைய சொத்து தான். அதுல அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது பெண்களுடைய உடம்பில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியதான அங்கங்கள். இதெல்லாமே கழுத்திலிருந்து கடிப்பிரதேசம் வரைக்கும் தான். இதுக்கு இந்த பூமியை ஒரு பேஸாகவும் வச்சுருக்கா. பூமிக்கு மேலே 7 உலகம், பூமிக்கு கீழே 7 உலகம். அப்படி மேலே பூலோகம், பூரலோகம், சூரலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு 7 லோகம் மேலே இருக்கு. கீழே பூலோகம் இருக்கு. அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், பாதாளம் அப்படிங்கிறதான 7 உலகங்கள் கீழே இருக்கு. அப்ப இந்த தலம், தடம் அப்படிங்கிறதான இடம்ங்கிறது இடுப்பு தான். நாபியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான இந்த இடுப்புக்கு பேரு தான். இதுக்கு பூப்பிரஸ்தாரமாக இந்த ரகசிய உபாசனையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவியினுடைய நாபி பத்மத்தை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் வர்ணனை செய்கிறார்.
ஜபிக்க வேண்டியதான வழிமுறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 108 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து தடைபட்டு கிடக்கின்றதான அரசாங்க அலுவலகங்கள்ல ஏதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தடைபட்டு கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் விலகும். அதெல்லாம் வேகம் நமக்கு சாதகமாக அமைந்துவிடும். இதை ஜபம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி அல்லது ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி அது குறிப்பிட்டதான ஒரு யந்திரம் இருக்கு. அந்த யந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம், அது உள்ள ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை குறிக்க வேண்டும். ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரத்தில் வரைச்சு இந்த ஸ்லோகத்தை அதுக்கு மேலே எழுதி ஒரு தாலிஸ்மான் அட்டமா சுருட்டி நம்ம மணி பர்ஸில் வச்சுக்கிறது, பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு பையில போட்டு வச்சுக்கிறதுனால நமக்கு தடைபட்டு கிடக்கக்கூடியதான பிரச்சனைகள்லாம் விலகி கிடைக்கும். ப்ரொவைடட் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும், அப்படியாவது வேலை செய்யும். இப்போ உலகத்தில் நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, எதை வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எல்லா வாயு வழியாக தான் உள்ளே போகும். அப்படி சாப்பிட முடியுமாண்ணா? ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி இது இந்த டோசேஜில் இவ்வளோ நாளைக்கு இது சாப்பிடு அப்படின்னு ஒரு மருத்துவர் எப்படி எழுதி கொடுக்குறாரோ அதுபடி தான் எல்லா ஸ்லோகங்களும் மந்திரங்களும் அது குறிப்பிட்டதான நிலையில தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா மந்திரங்கள் எல்லாமே மூர்த்திமயமானது. மந்திர துவனி என்பது அரூபமாகவும், மந்திரம் எழுதி வச்சா அது ரூபமாகவும் இருக்கு. மந்திரம்னு ஜெனரலா சொல்ல போனவனா ரூபாரூபமாகவும் இருக்கு. இறைவனுக்கு இந்த 3 நிலைகள் தான், ரூபம், அரூபம், ரூபாரூபம். ஆகவே மந்திரங்கள் சொல்ல சொல்ல சொல்லத்தான் அது ஆக்டிவேட் ஆகும். முன்னைய காலத்தில் இருக்கிறதா ரிஸ்ட் வாட்ச் எல்லாம் பார்த்தோம்னா அது கடிகாரம் எல்லாம் பார்த்துருப்போமே, செவத்தில் மாட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு கீ கொடுக்கணும். அந்த கீ கொடுத்து அது ஃபுல் டெம்பரல்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறமா அது திருப்பி ரிவர்ஸை சுற்றுற வரைக்கும் இந்த வாட்ச் ஓடிட்டே இருக்கு. அது ஃபுல்லா ரிவர்ஸ்ல முடிஞ்சு கொடுத்து தான் அதனுடைய ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். அதுபோல மந்திரங்கள் எல்லாமே இப்போ சொல்லிட்டே இருந்தால் அதுக்கு பலன் ஜாஸ்தி. சொல்றதை நிப்பாட்டினோம்னா கொஞ்ச நாளைக்கு இது பலன் கொடுக்கும். அப்புறமா இந்த வாட்ச் நிற்கிற மாதிரி பொட்டு நின்றுடுவது. ஏன்னா விட்டு போகாது. இந்த வாட்சை நம்ம தூக்கி குப்பையில போடலை, நம்ம வீட்டிலே தான் இருக்கும், அந்த வால்லே தான் இருக்குது. அது எங்கேயும் வெளியே தூக்கி போட்டதில்லை. ஆனால் அது ஓடாது. நான் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த வாட்சை ஓட வைக்கிறதுக்கு அது செய்யலை. இப்போதான் கார்ட்ஸ் வாட்ச் எல்லாம் ஆட்டோமேட்டிக் இல்லை, தேக சூடுனாலையும் சூரியத்தினுடைய சூடுனாலையும் எல்லாம் ஓடுறது. பட் எப்படியோ ஏதோ ஒரு சக்தி தேவை ஒரு பொருளை அசைய வைக்கிறதுக்கு. அந்த சக்திக்கு பேர் தான் பராசக்தி. அது சிவனானாலும் பரவாயில்லை, முருகனானாலும் பரவாயில்லை, கணபதியானாலும் பரவாயில்லை, பெருமாளானாலும் பரவாயில்லை, எந்த தெய்வமானாலும் அந்த சக்தி தேவை. சக்தி இருந்தாதான் மேற்கொண்டு எல்லா விஷயம் நடக்கும். ஆகவே இதுக்குரியதான சக்கரம் இந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான கீழ்முகமான திரிகோண சக்கரத்துக்குள்ள ஹ்ரீம் அப்படின்னாலே பராசக்தி அப்படிங்கிறதான அர்த்தம். சப்தகோடி மகாமந்திரங்களையும் எதுவுள்ள அடக்கியிருக்கார்கள் அப்படின்னா இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்துக்குள்ள ஹ்ரீம் அப்படின்னு பேரு. சிவம், சக்தி, விஷ்ணு, பிரகிருதி இவ 4 பேரை சேர்ந்துதான் ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரம். அவ்வளவு பவர்ஃபுல் மந்திரமானதுனால இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரத்துக்கு சமம். புருஷ பிரணவ மந்திரம் என்பது ஓம், ஸ்திரீ பிரணவ மந்திரம் என்பது ஹ்ரீம். சிவனும் சக்தியும் ஒன்று. சிவனுக்கு சக்தி இல்லை என்றால் செயல்பட்டு போவார். பஞ்சப்பிரேதாசனா சீன பஞ்சபிரம்மஸ்வரூபிணி நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அம்பாளினுடைய அம்சம், அம்பாளினுடைய கருணை, அம்பாளினுடைய சேர்க்கை இல்லாம போனா அனைத்து புருஷ தெய்வங்களும் ஜடமாகி விடுவார்கள், பிரேதங்களாகி விடுவார்கள், பயனற்றதான ஒரு உடம்பாகிவிடும். ஆகவே மந்திரங்கள்லேயே ரொம்ப சிறந்த பெரிய மந்திரம் என்பது பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பீஜாட்சரம் சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றது வழக்கம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடியதான பீஜாட்சர மந்திரம் ஓம் ஹ்ரீம் பராசிக், ஓம் ஹ்ரீம் நமசிவாய நம. ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் தான் பஞ்சாட்சர மந்திரத்துக்கு தாயாக இருக்கிறது. அப்பேற்பட்டதான மகத்துவம் இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்துக்கு உண்டு. அந்த மந்திரத்தை இதில் போட்டிருக்க அப்படின்னா மொத்தம் பிரகிருதியும் அம்பாளுடைய நாபிவத்னத்துக்குள்ள அடங்கி விடுகிறது. பிரகிருதிக்குள்ள தான் நாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். பிரகிருதி இல்லாம வேணா நாம் யாரும் இருக்க போறதில்லை. எல்லாம் விகிருதி ஆகிவிடும், அப்பிரகிருதி ஆகிவிடும். நிவேத்தியம் என்பது வெண்பொங்கல், உளுந்து செஞ்சதான வடை, இதை நிவேத்தியம் பண்ணலாம். ஸ்லோகம் என்ன சொல்றது பார்ப்போம். சிரோ கங்காவர்த்தக ஸ்தன முகுளரோமாவலி லதா கலாவாலம் குண்டம் குசுமசரதேஜோ ஹுதபுஜः திரஜேர்லீலாகாரம் கிமபி தவ நாபிர்கிரிசுதே விலத்வாரம் சித்தே கிரி சயன நானாம் விஜயதே. ஸ்திரோ கங்காவர்த்தः ஸ்தனமுகுளரோமாவலிலதா கலாவாலம் குண்டம் குசுமசரதேஜோ ஹூதபுஜः
ததேர்லீலாகாரம் கிமபி தவ நாபிர்கிரிசுதே விலத்வாரம் சித்தேர்கிரிச நயனானாம் விஜயதே. இதுக்கு முன்னாடித்த ஸ்லோகத்துல பகவத்பாதர் ஆகாயத்துக்கு எப்படி அம்பாள் தன்னுடைய நாபிபத்மத்துல அடைக்கலம் கொடுத்தாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து சொன்னார். ஆகாயத்துக்கு அடைக்கலமா? பெரிய ஒரு கேள்விதானே. ஆகாயத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, ஆகாயம் அவ்வளவு பெருசாக இருக்கு. ஆனா பராசக்திங்கிறதான மகத்தத்துவம் ஆகாயத்துக்கு மேற்பட்ட நிலை, ஆகாயத்துக்கு மேல் இருக்கக்கூடியது மனத்தத்துவம், மனசு. மனசு என்பது எல்லா விதமான விற்த்திகளுடைய சமூகம்தான் மனசு. எல்லா விற்த்திகளும் சேர்ந்து ஒரு சம பண்ணோமானா அது என்னவோ அது மனசு. அந்த மனசு என்பது எதனால உற்பத்தியாகும்? அன்னாத் மனஹா, அன்னத்திலிருந்து மனசு உற்பத்தியாகும். பலவிதமான அன்னத்தை நாம் உண்ணுகிறோம். காத்து கூட அன்னம் தான், ஜலமும் அன்னம் தான், சர்வம் அன்னம். அன்னம் பிரம்மமயம், அன்னம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அப்படி மனத்தத்துவம் ஆகாய தத்துவத்தை விட பெருசாக இருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. அதற்கு மேல பல தத்துவங்களுக்கு மேலதான் பராசக்தி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆகவே இப்பேற்பட்டதான இந்த ஆகாயத்தை ஒரு கோரிடோர், ஒரு சின்ன வேலி, இரண்டு மலைகளுக்கு நடுவே ஓடி வரக்கூடியதான ஒழுகின்றதான ஒரு நதியை போல. எப்பேற்பட்டதான நதி? யமுனா நதி அப்படின்னார். இங்க இந்த ஸ்லோகத்துல நிறைய புண்ணியாத்மாக்களுக்கு இடம் கொடுத்திருக்கார், பல தெய்வங்களுக்கு இடம் கொடுத்திருக்கார். ஏன்னா ஒரு ஸ்லோகம் ஜெபிப்பதனால எல்லா பலனும் கிடைக்க வேண்டும். ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, சீட்ஞான, வைராக்கியம் அப்படிங்கிறதான பகவத் குணங்கள் 6ம் ஒரு ஸ்தோத்திரம் ஜபிப்பதனாலே கிடைக்கணும். எல்லா ஸ்தோத்திரங்களும் ஜபிக்க அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று ஜபிச்சா கூட போரும். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடையக்கூடியதான ஒரு சக்தியை, இந்த மல்டி விட்டாமின் சொல்லி ஒரு டேப்லெட்ஸ் இருக்கே, ஒரு 8-10 விட்டமின்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஒன்று சாப்பிட்டா போரும், என்ன ஒன்னொன்னா செப்பரேட்டா சாப்பிட்டு இருக்க வேண்டாம். அதுபோல எந்த ஒரு மந்திரத்தை சொன்னா எல்லா மந்திரங்களையும் சொன்னதுக்கு சமமாகுமோ அதுதான் ஹ்ரீம். அது மாதிரி ஏதாவது ஒரு உத்தமமான தெய்வகவி, அமரகவி போன்றதான திவ்யமான கவிகள் யாராவது ஒரு சின்ன ஸ்லோகத்தை படைத்திருந்தாலா கூட அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள எல்லாம் வந்துடும், எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவா. இப்போ இந்த சம்மரி ஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாள். ஒரு புஸ்தகத்தினோட பின்னாடி அட்டையில பார்த்தேன்னா ஒரு சின்ன சம்மரைஸ் ஃபார்ம் போட்டிருப்பா. அதை படிச்சுட்டா போதும், இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், எனக்கு அந்த புஸ்தகம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த அட்டையை புஸ்தகம் கிடைச்சா நான் முதல்ல பின்னாடி அட்டையில படிச்சு பார்த்துருவேன். அது படிச்சா போய் இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன எழுதியிருக்கா எனக்கு தெரியும் அப்படிங்கிற. அது மாதிரி இந்த பிரபஞ்ச நாயகியான பராசக்தியினுடைய சர்வத்தையும் அடைக்கக்கூடியதான சக்தி, திறமை அபூர்வம் சில கவிஞர்களுக்கு, மகான்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு பரிபூர்ணமான அம்பாளினுடைய அனுகிரகம் தேவை. அம்பாளினுடைய அனுகிரகம் நல்ல விதத்திலும் கிடைக்கும், கெட்ட விதத்திலும் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம், காளிதாசர் என்பவர் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான, காளிக்கு பிரியமான ஒரு கவிஞர், அமரகவி, கவிசிரேஷ்டன், மகாகவி காளிதாசன் பேர் இருக்கு இல்லவா. அவர் அம்பாளுடைய குமார சம்பவம் அப்படிங்கிறத எழுதி வரார், பார்வதி சுயம்பரம் எழுதி வரார், பலவிதமான அபூர்வமான கிரந்தங்களை அவர் உருவாக்கியிருக்கார். நான் கூட என்னோட ஸ்கூல் காலத்திலிருந்தே படிச்சுட்டு வரேன். இதெல்லாம் எனக்கு பாட புஸ்தகம் வர. அதுல இவர் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சவர். அதனால அம்பாளை பத்தி எல்லாம் தெரியும், A to Z தெரியும். அம்பாளுடைய தலையிலிருந்து கால் வாக்கிக்கிறதான எல்லா அங்கங்களும் எப்படி எப்படி இருக்கு, நெமையில் இருக்கு, என்ன இருக்கு, எல்லாம் தெரிய வருது. அவர் வாட்டுக்கு வர்ணம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார். இடுப்பு பக்கம் வந்தாச்சு. இடுப்பு பக்கத்திலேருந்து கால் தொடை வரைக்கும் வரக்கூடியதான பாகம் அதி ரகசியாதி ரகசியம். சதாசிவன்ங்கிறதான அந்த பரமசிவன் ஒருவனுக்கு மட்டுமே நேத்திரதானம் கிடைக்கக்கூடியதான ஒரு இடம் இந்த பாகம். இதான் சக்தி கூடம்னு பேர் இருக்கு. அதி ரகசியமான சக்தி கூடம். எந்த ஒரு நாக்குனாலையும் அதை வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமாகவும் அதிசயோக்தமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு அங்கங்கள். இவர் வர்ணனை பண்ற நேரத்தில் என்ன பண்றா அப்படின்னா, பிரம்மாதிகளுக்கு எல்லாம் ஒரே பயமாயிடுத்து. இந்த கவிஞர் காளிதாசர் அவர் பாட்டுக்கு எழுதிட்டு வர்றார். இடுப்பு வரைக்கும் வந்தாச்சு, திருப்பியும் கீழே எல்லாம் எழுத போறார் போல் இருக்கு அப்படின்னு பயந்துட்டா. வாழலாமா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து வேகம் போய் சரஸ்வதி தேவி கிட்ட சொல்றா, அம்மா நீ தான் இப்ப எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா, மகாகவி காளிதாசன் அம்பாளினுடைய அந்தரங்கமாக இருக்கக்கூடியதான உறுப்பிகளை பத்தி எல்லாம் கூட வர்ணிக்க போறார் போட்டிருக்கு அப்படின்னு. நாங்க சர்வாந்தர்யாமியாக இருக்கிறதான இறைவன் ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளேயும் இருந்து ஆட்சி பண்ணி வரார். புத்தி ரூபேனா பகவத் கிருத்தியம். பகவான் புத்தி ரூபமாகத்தான் நமக்கு அவருடைய செயலை எடுத்து காட்டுறார். அப்ப எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, அடுத்தது அந்த பாட்டை அப்படிதான் அதை வர்ணிக்க போறார் அங்கங்களை அப்படின்னு. தயவு செஞ்சு நீ இப்பயே ஒரு தடை போடுறதுக்கு தான் வழி பண்ணு அப்படின்னா. சரஸ்வதி தேவிக்கு டக்குன்னு கோபம் அம்பாள் அவ்வளவு சீக்கிரம் கோபப்படுறவள் கிடையாது. சரஸ்வதி தேவி சாந்த ஸ்வரூபிணி, சாரதாமை. அம்பாள் பார்த்தா காளிதாஸ் இந்த போக்கு போனா சரியாகாது. என்னதான் அம்பாளுடைய அனுகிரகம், காளியோட அனுகிரகம் பெற்றவனானாலும் இந்த பாகங்கள் எல்லாம் வர்ணிக்க கூடாது. நானே தானே தடை போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பிரம்மாவர் எழுதி வச்சிருக்காரு இது ரூலா.
இதையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு எப்படி எழுதுவார் அப்படின்னு அவருடைய நாக்கில் போய் உட்கார்றாரு. சரஸ்வதி தேவி காளிதாசனுடைய நாக்கில் போய் உட்கார்ந்து திணற வச்சுட்டா. எப்பேற்பட்டதான காளியினுடைய அனுகிரகம் கிடைச்ச காளிதாசனானா கூட இந்த பாகங்கள் எல்லாம் வர்ணிக்க கூடாது, அதுக்கு தகுதி இல்லை. தேவர்களானாலும் வர்ணிக்க கூடாது, இது நியமம். நமக்கு இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, இறைவன் அனுகிரகம் கிடைப்பதனால மட்டும்தான் இறைவனை பத்தி ஏதாவது 4 வார்த்தை சொல்ல முடியும். இறைவனை தெரிஞ்சுக்க வேண்டுமானாலும் இறைவனை புரிஞ்சுக்க வேண்டுமானாலும் எல்லாத்துக்குமே இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் அனுகிரகம் தான் காரியம் நடக்கும். யாரடா செல்வாக்குலாம் நடக்காது. பகவத் பாதர் இங்க வந்து ரொம்ப யோசிச்சுதான் மூவ் பண்ண போறார். எனக்கு அதனால தான் ரொம்ப தைரியமாக நான் சில விஷயங்களை சொல்றேன் இந்த இடத்துல. காரணம் என்னன்னா, பகவத் பாதர் ஒரு நாளைக்கும் ஒரு தப்பான மார்க்கத்துல இந்த ஸ்லோகங்களை உண்டு பண்ணி இருக்க மாட்டார். இதுக்கெல்லாம் அந்தரார்த்தம், பாவார்த்தம், வாச்சியார்த்தம், காரணார்த்தம் அப்படின்னு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அந்த லெவல்ல நாம சங்கராச்சாரியருடைய லெவல்ல நம்மளுடைய மைண்ட் செட் நாம கொண்டு வந்தாதான் அவர் என்ன பாவனை பண்ணியிருப்பார், எந்த எண்ணத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கறதுக்குள்ளதான் நமக்கு தகுதி ஏற்படும். அதுல என்ன எட்டவே எட்டாது. ரொம்ப குள்ளமான ஒருவனுக்கு வந்து மேல் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு பாத்திரம் இருக்கணும் அப்படின்னா அவர் கஷ்டப்படுவார். அது ஏணியெல்லாம் வச்சு அப்புறமா தான் ஏறி எடுக்க முடியும். அதே ஹைட் இருக்கக்கூடியவனுக்கு வந்து அப்படி கையால் சும்மா சர்வசாதாரணமாக எடுத்துடுவார் அல்லவா. அப்ப அந்த ஈக்குவாலிட்டி அந்த லெவல்ல நம்ம தூக்கிட்டு போனோம், உடம்பையெல்லாம் தூக்கிட்டு போனோம். அட்லீஸ்ட் மானசீகமாக ஆவதும், அஃப்கோர்ஸ் சாரீரமாகவும் மானசீகமாகவும் ஆத்ம வடிவமாகவும் நம்ம அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஈஸி வே அப்படின்னா, இந்த மகான்களை எல்லாம் நித்திய தியானம் செஞ்சுட்டோமானா அவர்களுடைய அந்த டிஎன்ஏ நம்ம உடம்புக்குள்ள வரும், சூக்ஷ்ம ரூபமாக வரும். மனசா வாச்சா கர்மனா 3 விதத்திலையும் டிஎன்ஏ எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம பலரையும் ஸ்மரணம் பண்றோம். ஸ்மரணம் பண்றது அவங்களுடைய அந்த பலன், பிரதிபலன் நமக்கு வந்து அனுகிரகமாக வருது. ஹனுமானஞ்சனாசுனோ வாயு உத்தரோ மகாதிரிஹி அப்படின்னு சுந்தரகாண்டத்துல பகவான் ஆஞ்சநேயருடைய லீலாவரணத்தை கொடுக்கறது இந்த ஸ்லோகம். ஜெபம் பண்ற நேரத்தில் நமக்கு என்ன ஆகும், நம்ம தெரியாமலே நமக்கு அந்த அந்தர்யாமியான அந்த பகவத் சக்தி வந்து நமக்குள்ள பூந்து விடும். அதுதான் சூக்ஷ்ம வடிவத்தில் வரதான டிஎன்ஏ. நாம் ஒருவரே போல ஆக்ட் பண்ண வேண்டும் அப்படியுமானா அவங்களை நிறைய நல்லா கவனிச்சு பார்த்து அவங்க எப்படி எல்லாம் ஆக்ஷன்ஸ் பண்றா அப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் நாம் அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறோம். அது எப்படி நமக்கு சாத்தியமாச்சு அப்படின்னா, கண்ணுனால பார்த்ததுனால மட்டுமல்ல, மனதினால உணர்ந்ததுனால மட்டுமல்ல, நம்ம உடம்புக்குள்ளது கலர்ந்து விட்டது. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிட்ட ஒரு பேட்டி போடுற நேரத்தில் நிறைய பேர் கேட்பா, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் அதே ஆகிவிடுவேன் அப்படிங்கிறார். நீ விஷ்ணுவா பாட்டில் அபிநயிக்க போறேன்னா விஷ்ணு ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. சிவனுடைய பாட்டாக போனா சிவன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. புரியுறதா? அதனால்தான் நாம மந்திரங்கள் சொல்லுகிற நேரத்தில் அர்த்த சகிதம் அதை உணர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு நமக்கு ரொம்ப தேவையானது இன்னவிட்டபிள் அப்படிங்கிறதா ஒரு கான்செப்ட். நமக்கு இது புரிஞ்சுட்டே ஆகணும், தெரிஞ்சுட்டே ஆகணும். எனக்கு எப்படியும் அந்த அம்பாளை பார்த்தாகணும், அந்த கணபதியை பார்த்தாகணும், அந்த முருகனை பார்த்தாகணும் அப்படிங்கிறத அந்த பூர்ணமான ஆர்வம் நமக்கு எந்த அளவுக்கு துடிச்சுன்னு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு அவங்களோட நெருக்கம் ஏற்படுகிறது. இப்படிதான் மகான்கள் மடாதிபதிகள் இவர்கள்லாம் அவங்களுக்கு தெய்வானுகிரகம் அதிகம் கிடைக்குது அப்படின்னா அவன் எப்பவுமே பகவானே நினைச்சுட்டு உட்காந்துருக்கா. இதனால யாரை நினைச்சு கொண்டிருக்காளோ அவங்களாகவே இது மாறிவிடுகிறது. எத்பாவம் தத்பவதின்னு பேரு. ஒருவரை நினைத்து கொண்டு பார்த்திருந்தால் வருவதெல்லாம் அவரே போலே அப்படின்னு ஒரு சின்ன நாட்டு சாஸ்திரங்கள் இருக்கு. அப்ப நாம் இறைவனை நினைச்சு கொண்டே இருக்கிற நேரத்தில் நாமளே இறைவன் ஆகிவிடுவோம். இதுதான் ராமா ரமணலம் படாயே நமஹான் அப்படிங்கிற மதத்திலையும் இந்த அர்த்தத்தை சொல்லலாம். அப்படி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஆகாயம் என்கிறதான மகா தத்துவம் நெருக்கம் அடிக்கிறது, நெருங்கி விடுகிறது. எதுக்குள்ள 2 ஸ்தலங்களுக்கு நடுவே இருக்கக்கூடியதான அந்த அருவி போல் இருக்கின்றதான அந்த பாகம் நெருங்கி அந்த ஆகாயம் என்ன பண்றதான் பயந்துண்டு அம்பாளுடைய அப்படி வரிசையா ரோமாவலியாக வந்து அது கருப்பு வர்ணம் அப்படின்னா யங் யூத்தாக இருக்கக்கூடியவள் தேவி, எப்பவுமே நவயௌவையானவள், கன்னிகாரூபிணியாகனவள் தேவி அப்படிங்கிறதா தத்துவத்தையும் எடுத்து காட்டுறார். அல்லனா வெள்ளை கலருக்கு தான் முடியுதான்னு சொல்லணும். அதனால இங்க யமுனா தேவியை சொல்றார். யமுனா தேவி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி அப்படிங்கிறதான இந்த சப்த நதிகள் ரொம்ப முக்கியம். இந்த சப்த நதிகளை ஒட்டித்தான் பாரத தேசம் இல்லை வேர்ல்டுல எல்லா இடத்துலையுமே ஒரு நதிக்கு பக்கத்துல தான், ரிவர் பேங்குக்கு பக்கத்துல தான் சிவிலைசேஷன் வில் டேக் பிளேஸ். நாகரீகமாக மனிதன் நன்றாக வாழ்ந்து வரக்கூடியதான ஒரு இடம் எது அப்படின்னா, நல்ல சுத்த ஜலம் ஒழுகின்றதான நதி தீரங்களுக்கு பக்கத்தில் தான் கிராமங்கள் இருக்கும். அங்கிருந்து தான் மனித ஜென்மங்கள் வந்து நல்லபடியாக உருப்படியாக இந்த லெவலுக்கு வந்திருக்கா. இது போல எல்லாமே சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம் அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு மனித ஜாதிகளினுடைய உன்னதி எங்கிருந்து வந்து அப்படின்னா நதி ஜனத்தை ஒட்டித்தான் தான் அங்கே வந்து ஸ்வீட் வாட்டர் குடிக்கக்கூடியதான தண்ணி. மற்ற இடங்கள் எங்கே போனாலும் நமக்கு கிடைக்கிறது வந்து சமுத்திரத்துல எல்லாம் வந்து உப்பு தண்ணி, அதனால பிரயோஜனம் இல்லை.
இந்த நதி ரூபமாக இப்படி வந்து தடாகம் போன்றதான, அதாவது ரிசர்வாயர் ஆட்டமா ஜலபரணிக்குள்ள வந்து சுழண்டு விடுகிறது. அப்படியே அது என்ன ஆகுறது அப்படின்னா, இடுப்பு பக்கத்துல ஒரு வளையம் ஆட்டமா, ஒரு ரிங் ஆட்டமா, ஒரு கருப்பு வர்ணத்துல இந்த யமுனா நதியில வந்து அலைகள் எப்படி வந்து பார்க்குற நேரத்தில் ஒரு கருப்பு வர்ணத்தை காட்டுமோ அது மாதிரி இருக்கு. அப்படி இது யார் சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆகாய தத்துவம் என்பது வந்து அம்பாளுடைய நாபிபத்னத்துக்குள்ள புகுந்து விட்டது, சரணாகதி அடைந்து விட்டது. அது இல்லைன்னா அந்த சூரியனும் சந்திரனமா சேர்ந்து நெருக்கடிச்சு இந்த ஆகாயம் சுருங்கி அப்படி நீளமா அது ஒழுகி வந்து நேர நாபிபத்னத்துக்குள்ள சேர்ந்து விடுகிறது. இதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன். பிரபஞ்சத்திற்கிறதான ஜீவராசிகள் எல்லாமே வந்து பூலோகத்துல வந்து பிறக்கிறதுக்காக இந்த கியூ வரிசையில வந்து அம்பாளுடைய நாபிபத்னம்ங்கிறதான கர்ப்பபாத்திரத்துக்குள்ள அந்த குட்சிக்குள்ள வந்து அடைகிறது. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இதுல முக்கியமாக 5 தெய்வங்களுடைய இருப்பிடமாகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடியதான அடைக்கலமாகவும் அவர்கள் இருக்கக்கூடியதான இடமாகவும் பகவத் நாபிபத்னத்தை பார்க்கிறார். பகவத்பாதுக்கு ரொம்ப பிரியமான பர்வதராஜகுமாரி பர்வதராஜபுத்திரி அப்படிங்கிறதான நாமத்தை சொல்லித்தான் அபிசம்போதனம் பண்றார். பகவத்பாதர் அம்பாளுடைய திருப்பாதங்களை வந்து நமஸ்காரத்தை பண்ணி உட்கார்ந்து அம்பாளை தன்னுடைய திருநேற்றங்களால பார்க்கிறார். அம்பாள் எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு ஜொலனமாக இருக்கா, தேஜோமயமாக இருக்கா. அப்பேற்பட்டதா இருந்த பராசக்திய கிரீடத்திலிருந்து, முகத்திலிருந்து, கழுத்து, ஸ்தனங்கள், அந்த நடுபாகம், வயறு அப்படியே சுற்றி வந்து பயந்தா இப்போ வந்து நாபிபத்மத்தில் வந்து நிற்கிறார். அந்த நாபிபத்மத்தில் பார்க்குற நேரத்தில் கங்காதேவி வந்து பரிசுத்தமான கங்கை அப்படி தன்னுடைய இஷ்டத்துக்கு இப்படி பறந்து ஒழுகி வந்துட்டு இருக்கா. அது வர நேரத்தில் சுழியல் ஏற்படுகிறது. அந்த வேகதையினால ஒரு சின்ன ஓட்டை இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா சின்ன கர்த்தம் இருந்தது அப்படின்னா ஜலம் அந்த இடத்துல வந்து 2 ரவுண்ட் அடிக்கும். அந்த ரவுண்டு ரொம்ப சக்தியாக இருந்தால் நேர கீழே வரைக்கும் போகும்படி அது மாதிரி இருக்கு. இந்த தொப்புள் கொடியில வந்து இப்படி அந்த தொப்புள் பாகத்துல நாபிபத்னத்துல வந்து இப்படி சோழரால் தேவி, அந்த கங்காதேவி. அதைத்தான் சொல்லி வந்தார். ஸ்திரமாக இருக்கக்கூடியதான அந்த சுழல் கங்காதேவியினுடையது உன்னுடைய நாபிபத்னத்துல அடைக்கலம் அடைந்து விடுகிறது. இரண்டாவதாக ஸ்தனமுகுல ரோமாவலி லதா கலாவாலம் குண்டம் குசும சர தேஜோ பூதபூஜகா. இரண்டதாக ஸ்தனங்கள், அம்பாளுடைய 2 ஸ்தனங்களை வந்து எப்படி பாவனை பண்றாரு அப்படின்னா, 2 தாமரை மொட்டுக்கள் அப்படிங்கிற பூர்ணமாக விரிஞ்சுதான தாமரை பத்தி சொல்லலை. தாமரை மொட்டுக்கள் போல ரொம்ப கூர்மையாக பெருசாக இருக்கக்கூடியதான தத்துவங்களை தான் சொன்னார் இந்த இடத்துல. இந்த கூர்மையாக கண்ணில் குத்துறா மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரகாசமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்ம ரஸ்மிகி, அந்த சந்திரனுடைய பிரபையானாலும் சூரியனோட பிரபையானாலும் நட்சத்திரங்களோட பிரபையானாலும் டார்ச் அடிச்சாலும் எதானாலும் எப்போவே பிரகாசம் வந்து நம்மளை கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும். இதனால அந்த கூர்மையா இருக்கக்கூடியதான அந்த முட்டுக்களை வர்ணிக்கிறார் அவர். 2 தாமரை மொட்டுக்கள் மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு தாமரை தண்டு, அது வந்து நீளமா அப்படி கீழே இறங்கி வருது. அந்த ஸ்தலங்கள் இருந்து கீழே வரிசையா வயர் வழியா கிராஸ் பண்ணி நேர அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, தாமரை தண்டு எங்க இருக்கும், ஜலத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான மண் சளியில வந்து அது வந்து இருக்கிறது. அதுக்கு தடம் என்றதான பேர். நான் வந்து செடி கொடிகள்லாம் நட்டு வளர்க்குற நேரத்தில் என்ன பண்ணுவோம், அதுக்கு பக்கத்துல ஒரு தடம் கட்டி விடுவோம் இல்லவா. ஒரு சின்ன ஒரு சேனல் ஆட்டமா கிழிச்சு அது உள்ள சாணிகிணி எல்லாம் போட்டு சாம்பல் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அப்புறம் தண்ணி விடுவோம் அதில். அப்போ நல்லா வேகமாக வளர்ந்து பெருசாகி விடும் அந்த செடி விடும் மரங்கள் எல்லாமே. அதுபோல இங்கே தாமரை தண்டு என்பது வந்து வயறு அல்லது இந்த நாபிபத்மங்கிறதான இடத்துல இருந்து ஒரே ஒரு தண்டு மேலே எழுந்து போய் அதில் 2 தாமரை மொட்டுக்கள் இப்படி குலுங்கி நிற்கிறது. இந்த பாவனையை கொண்டு வந்து சொல்லுகிறார். ஆகவே கங்காதேவியினுடைய ஸ்திரமான அந்த ஒழுகிற சுபாவம் அது வந்து சுழி போல மேலிருந்து கீழே வந்து நாபிபத்மத்தில் அடைக்கலம் அடைந்து விட்டது. திரும்ப ரிவர்ஸ்ல பார்க்குற நேரத்தில் ஒரு தாமரத்தண்டு என்பது வந்து இந்த நாபிபத்மங்கிறதான தடத்திலிருந்து உற்பத்தி ஆகி அது பெருசாகி மேலே எழும்புறது. நாபியால வால ரோமாலி லதா பல குஜத்வயை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேவர்கள் வர்ணிக்கிறார்கள். அப்படி ஒரு தாமரத்தண்டு மேலே வந்து 2 ஸ்தனங்கள், அதை வந்து தாமரை மொட்டுக்களாட்டமா சொல்லி அதனுடைய ஆரம்ப ஸ்தலம், அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் என்பது வந்து அம்மாளுடைய நாபிபத்மம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாபிபத்மத்திலிருந்து என்ன உற்பத்தி ஆகுறது அப்படின்னா, அதாவது இங்க வந்து
டபுள் வே ஆட்டமா, மேலிருந்து கீழுக்கு, கீழே இருந்து மேலுக்கு. மேலே இருந்து ஆகாய தத்துவம் வழியாக ஜீவன்கள் அல்லது ஜீவாத்மாக்கள் வரிசையாக வந்து நாபிபத்மத்துக்குள்ள வந்து சேர்ந்து அவர்கள் வந்து பூர்ணமான கர்ப்பம் வளர்ந்து அது வழியாக ஸ்ப்ரவுட்டிங், அது மாதிரி அது வழியாக வெளியே வந்து இரட்டை இலைகளாக வெளியே வருது அல்லவா. அந்த ஜீவன் 2 கண்கள் வெளியே வருது. ஒரு குழந்தையோடைய பாவனையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அது வளர்ந்து பெருசாகிறது. அதற்கு பெருசாக காரணம் காலம்தான் பெருசுபடுத்துறது. காலம்தானே நமக்கு இவ்வளவு வயசாகி சொல்றது, காலம்தானே நம்மளுக்கு வழிய போயிரும் சொல்றது, காலம்தானே நமக்கு உடம்புல எல்லா உறுப்புகளையும் பெருசாக்கி தருது. காலம் அப்படின்றால் சமயம். இந்த சமய நிர்ணயங்கிறது வந்து யார்கிட்ட இருந்து 2 பேர்கிட்ட தான் வருது. ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து சந்திரன். ஐதர் சூரியன் பிளஸ் சந்திரன் ஓர் சூரியன் மைனஸ் சந்திரன். இந்த கால்குலேஷன் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். திதி, வார, நட்சத்திர, யோகரணம் அப்படிங்கிறதான 5 விதமான கால நிர்ணயங்களும் நாம் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னா சூரியனை சந்திரனை பேஸ் பண்ணித்தார். அது என்ன சொல்றது அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு வந்து உடம்போடு சேர்ந்து இந்த உடம்பு இவ்வளோ நமக்கு வந்து ஆகாயத்திற்கிறதான ஜீவாத்மாவை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடிய மாட்டேங்கிறது. ஸ்தூல சரீரத்தை பார்க்க முடியலை. அது ஒரு சூக்ஷ்ம வடிவமாகவே இருந்தது. இப்போ கர்ப்பதாரணத்துக்கு அப்புறமா அது குழந்தையாக வெளிவந்ததுக்கு அப்புறமா அதுக்கு உருவம் வந்திருக்கு. இப்போ அது ஸ்தூல வடிவமானது. அதனால்தான் இந்த காக வர்ணத்தில் இருக்கக்கூடிய ரோமாவளி நேர மேலே போய் 2ஆ பிரிஞ்சு வந்திருக்கிறதுனால 2 ஸ்தனங்களாக கண் முன்னாடி தெரியக்கூடியதான அங்கங்கள் இது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து சூரியச்சந்திரனை ஒட்டி நடத்துகிறது. அந்த தத்துவத்தை தான் பகவத்பாதர் இங்க வர்ணனை செய்தார். அது அந்த தாமரத்தண்டு தாமரக்கொடி வளர்றதுக்கு உபகாரமாக இருக்கக்கூடியதான தடமாக அம்பாளுடைய இந்த நாபிபத்மம் அமைஞ்சு வந்திருக்கு. அதுக்கு கூட அம்பாள் ஒரு அடைக்கலம் கொடுத்தாள். அடுத்ததாக என்ன சொல்றார்? குண்டம் குசுமசர தேஜோ ஹூதபுஜகா. மன்மதன் தன்னுடைய உடம்பு நெருப்புப்பட்டதும் அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அம்பாளினுடைய நாபிபத்மங்கிறதான ஜல தடாகத்துக்குள்ள குதிச்சு விடுகிறார் அல்லவா. அப்போ அவருக்கு என்னாச்சு அப்படின்னா ஹோமாக்னி குண்டமாகி அம்பாள் மன்மதனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார். மன்மதனுக்கு அடைக்கலம் கொடுத்தாச்சுன்னா அவருடைய மனைவியான ரதி தேவிக்கும் தன் கணவனான மன்மதனோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கிற ஆசைதானே. அம்பாளை எப்படி நிரசிக்க முடியும்? அம்பாளால ஒன்று வந்து மன்மதனும் ரதி தேவியும் 2 பேருமே பார்வதி தேவியினுடைய பக்தர்கள். ரதி தேவி ரொம்ப அதிகமாக பார்வதி தேவியை விரும்பக்கூடியவள், பூஜை செய்யக்கூடியவள். அந்த ரதி தேவி அம்பாளை சாபம் போடுறா, அதிகமாகிறாள் தேவி. இருந்தாலும் தன் கணவன் இருக்கக்கூடியதான இடத்தில் தானே மனைவி இருக்க வேண்டும். ஆகவே ரதி தேவி என்ன பண்றா அப்படின்னா எனக்கு என் கணவனோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் பராசக்தி வந்து இந்த நாபிபத்மத்துக்கு இடத்தை கொடுத்து விட்டான். நாபிபத்மத்தில் இடத்தை கொடுத்து என்ன பண்றா? ரதி தேவியினுடைய லீலா கிரகம் அப்படின்னா விளையாடக்கூடியதான இடம். கேலி கிரகம். கேலி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் விளையாட்டு. அது கேலி கிரகமாகி விட்டது ரதி தேவிக்கு. அதுக்கு அடுத்ததாக கிமபி உன்னுடைய அதீவமான இந்த அழக, இந்த சௌந்தர்யத்தை, இந்த நாபிபத்மத்தில் இருக்கக்கூடியதான அழக எப்படி யாரால எந்த மாதிரி வர்ணிக்க முடியும்? தவ நாபீர் கிரிசுதே. பார்வதி தேவியான பரமேஸ்வரி உன்னுடைய இந்த நாபி பிரதேசம் என்பது வந்து இது எல்லாத்தோட சிறப்படைகிறது. எதனால தெரியுமா? சதாசிவனுக்கும் அந்த இடத்துல இடத்து கொடுத்துருக்காய். உன்னுடைய கணவனான சதாசிவனுக்கும் அதில் இடம் கொடுக்கிறாய். எப்படின்னா விதத்வாரம் சித்தே கிரி சயன நானாம் விஜயதே. சதாசிவனுடைய நேத்திரங்களுக்கு, சதாசிவனுடைய நேத்திரத்தை மட்டும் தான் பார்க்க முடியாது. சதாசிவன் வந்து பஞ்சபிரமாசத்துல பார்க்குற நேரத்தில் அவருடைய தலையை மட்டும் தான் காட்டுறாரு வெளியில் அல்லவா. மற்ற இடமெல்லாம் அம்பாளுடைய தேகத்துக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அந்த சதாசிவனுடைய நேத்திரங்களுக்கு தபசித்தி அப்படிங்கிறதான துவாரமாக மாறிவிட்டது. இப்படி 5 பேருக்கு இந்த நாபிபத்மத்தில் இடத்து கொடுத்தா தேவி. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வந்து ஆகாசத்துக்கு இடம் கொடுத்தா, யமுனா தேவிக்கு இடம் கொடுத்து விட்டா. இந்த ஸ்லோகத்தில் கங்காதேவிக்கு தன்னுடைய சுழி இருக்கக்கூடியதான துவார வடிவமான இடமாக அமைச்சு கொடுத்தால். ஸ்தனங்கள் வந்து தாமரத்தண்டோட பண்ணி அவங்களுக்கு ஸ்தானமானங்கள் கொடுத்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டால். மன்மதனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் ஹோமாகிரி குண்டமாக. ரதி தேவிக்கு காமதேவன் வாசம் செய்யக்கூடியதான அந்த நாபிபத்மங்கிறதான கிரகத்துக்குள்ள ரதி தேவிக்கு ஸ்தானத்தை கொடுத்து அடைக்கலம் கொடுத்ததுனால அது வந்து லீலா கிரகம், ரதி லீலா கிரகம் அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுகிறது நாபிபத்மம். அதனால்தான் பிரபஞ்சம் பூராவும் இந்த நாபிபத்மத்தில் இவ்வளவு அட்ராக்டிவ் ஆகிறது. எல்லாரும் இந்த நாபிபத்மத்திலேருந்து தான் பிறந்து வளர்ந்த வழியே வரார். இதே ஒரு நல்ல அழகான நம்ம பஜகோவிந்தத்தில் பகவத்பாதர் ஒரு பாடல் போட்டிருக்காரு. இல்லை 17-18 ஸ்டான்ஸா இருக்கக்கூடியதான பஜகோவிந்தத்தில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் இருக்கு. சொல்றேன் இருங்க.
பரமேஸ்வரனுக்கு வந்து சதாசிவனுங்கிறதான பரமேஸ்வரனுக்கு வந்து தன்னுடைய தபசு செய்யக்கூடியதான இடமாகி மாறிவிட்டது அது. அதனால துவாரா அப்படிங்கிறதான துவாரா அப்படின்னு அர்த்தம். துவாரகான்னு கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மதுரா விட்டு தனக்கு சொஸ்தமான முக்தி கிடைக்கக்கூடியதான தாம், சப்ததாமத்தில் ஒன்று துவாரகாபுரி. துவாரகா அப்படின்னா கெயிட்டு, துவாரம் அப்படின்னா கெயிட் இடம், கா அப்படின்னா பிரம்மம், பிரம்மன், பிரம்மா அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. மோக்ஷம் அதாவது அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான இடம், சொர்க்கத்துக்குள்ளதான கேட்வே இப்படிங்கிற பலவிதமான அர்த்தங்கள் துவாரகா அப்படிங்கிற நாமத்துக்கு உண்டு. அந்த துவாரம் எப்படின்னா பரமேஸ்வரனுக்கு வந்து போகக்கூடியதான குகையாகி விட்டது. பரமேஸ்வரனுக்கு வரத்துக்கும் போறதுக்கும் உள்ளதான குகை. இது வந்து யோகாபியாசத்துல நம்ம வந்து சுவாச உச்சாசம் செய்கிற நேரத்துல மூலாதார பத்மத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிகல்ஸ்ங்கிறத இடம் இருக்கே, இங்கதான் வந்து சுழறது, வந்து ஒரு யூட்டர்ன் எடுக்கிற இடம், இல்லைன்னா ஒரு ரவுண்ட் அவுட் எடுக்கிற இடம். இந்த ஜீவன் இந்த பிராணங்கிறதான உருவத்துல வந்துட்டு அங்கேருந்து திரும்பி மேலே வரும். அப்படி படிப்படியாக சக்கரம் வழியாக ஏறி சிரசில் போகும் சகசிரபத்மம், திருப்பி அங்கேயிருந்து கீழே கறங்கி வரும். பாதி பேருக்கு நடுவிலே நிற்கும், இது கீழே வரைக்கும் போகாது, மேலே வரைக்கும் போகாது. அதுக்குத்தான் யோக கிரமம் தேவை அப்படின்னு மகான்கள் சொன்னான். அந்த யோகாபியாசாதிகளை பண்ணி அதை பூர்ணமாக பண்ணாதான் நமக்கு வந்து பூர்ணத்துவமாக முடியும். அதில் என்ன இந்த ஜென்மா சும்மா வீணா போகும், அபூர்ணமாகிவிடும். மனுஷ ஜென்மா கிடைச்சது எதுக்கு அப்படின்னா பூர்ணத்துவத்தை அடைவதற்காகத்தான். காரணம் நாமெல்லாம் வந்து அபூர்ணமாக இருக்கக்கூடியவர்கள். இதை உணர்ந்து தெரிஞ்சு நம்ம நடந்துக்க வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய மகத்துவம். அப்படி பரமேஸ்வரனான சதாசிவனுக்கு வந்து தபஸ் செய்யறதுக்குள்ளதான குகையாகவும், தபஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குகையிலிருந்து வெளியே வரத்துக்கு உள்ள குகா முகமாகவும் துவாரா அப்படிங்கிறதான பேர்ல ஆகியிருக்கு உன்னுடைய நாபிபத்மம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஜீவாணுக்களாக ஜீவனாக பராசக்தியினுடைய உதரபத்மத்துக்குள்ள வந்து புகுந்து கர்ப்பம் அடைந்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஞானத்தை பெற்று அஜ்ஞானத்தை நாசம் செய்து சதாசிவனாக திரும்பி செல்லுகிறது. அதாவது சாயுஜ்ய பதவியை அடைகிறது. அம்பாளுடைய நாபிபத்மத்துக்குள்ள ஒரு தடவை நாம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணோமானா, தியானம் பண்ணோமானா, அல்ல இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து விட்டோமானால் நம்மளுடைய ஜீவாத்மா ஆத்மாவாகி அந்த ஆத்மா பரமாத்மாவாகி விடும். அதுதான் சதாசிவன் அப்படிங்கிறதான பரமேஸ்வரன் வந்து போகக்கூடியதான இடம்னு சொல்லக்கா. உள்ள பூர்றதும் வெளியே வரதும். ஜீவன் என்பது வந்து சிவகடகம். இந்த ஸ்ரீசக்கரத்துல 9 சக்கரத்துல வந்து 5 சக்தி 4 சிவம். சப்த தாதுக்கள்ல வந்து ஜீவன் அப்படிங்கிற ஒரு மகத்தத்துவம். இந்த தத்துவங்கள் எல்லாம் வந்து சிவ சைதன்யமாக சிவசக்தியினுடைய பாக பிரிவினங்கள்ல சிவனை சேர்ந்தது ஜீவன். அப்ப ஜீவ வடிவமாக உள்ள புகுந்து தபசு பண்ணி, தபசுன்னு இருக்கு அப்படின்னா ஞானத்தை அடைவதற்காக உடம்பாக வச்சுக்கொண்டுதான் ஞானத்தை அடைய முடியும். அதாவது ஸ்தூல சரீரம் தேவை, சூக்ஷ்ம சரீரம் தேவை. இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் வைத்துக் கொண்டுதான் காரண சரீரத்தை உணர்ந்து காரண சரீரம் வழியாகத்தான் இந்த பரமாத்ம சைதன்யம் அப்படிங்கிறதான சதாசிவ தத்துவமாக ஞானஸ்வரூபமான வடிவத்துல நம்மளுடைய ஜீவன் பரிணாமம் செய்கிறது, மாறப்படுகிறது. ஒன்று நம்மளுடைய முயற்சியினால, அது யோகாபியாசமாகலாம், பக்தி மார்க்கமாகலாம், முக்தி மார்க்கமாகலாம், யோக மார்க்கமாகலாம், ஞான மார்க்கமாகலாம், உபாசனா மார்க்கமாகலாம், ராஜயோக மார்க்கமாகலாம், ஏதோ ஹதயோகமாகலாம், எப்படியோ எதெல்லாமோ பண்ணி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வித்தை வழியாக அஜ்ஞானியாக இருந்ததான நாம், அதுதான் கருப்பு வர்ணம், கருப்பு கலர்ல உள்ள வருது. மேலே பிரகாசிக்கிறது எப்படி? இரத்த வர்ணமாகவும் ரோசா பூனுடைய கர்ணத்தில் வர்ணமெல்லாம் இருக்கு தாமரை. அப்படி நல்ல ஒரு வர்ணமாக சோபிக்கிறது. அதாவது சத்வீக வடிவமான ஒரு தத்துவமாக உணர்ந்த பிறகு சாயுஜ்யம் அப்படிங்கிறதான அந்த தத்துவத்தில் போ. இதான் சாமுத்திரிகா சாஸ்திரத்துல ஒரு வர்ணனை இருக்கு. எப்படி சொல்றது அப்படின்னா, பெண்களுடைய ஸ்தனங்கள் வந்து நம்மளுடைய 2 நேத்திரங்கள்ல வந்து ஜஸ்ட் கீழே பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவலண்டாக இடிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த 2 ஸ்தனங்களுடைய அந்த மொட்டுக்கள் போன்றதான இடம் வந்து நம்ம 2 பாதங்கள் இருக்கு அல்லவா, பாதங்கள் இருக்கிறதான கட்ட விரல் இருக்கே, அந்த பாத விரல்கள், அதுக்கு அது அங்கிருந்து ஸ்தனம், அங்கிருந்து கண்கள், இது 3 வச்சா ஒரே லெவல் இருக்கணுமா. சிலையை தான் அப்படிலாம் பார்க்க முடியும், அதை விட்டு அம்பாள் தான் போடும். இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பார்த்துப்பா. காமி வந்து பலவிதமாக பார்ப்பான். மோட்சகாரகன் முக்தகாரகன். ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய ஸ்தனங்களை வந்து தனக்கு உண்ணக்கூடியதான தன்னுடைய பாத்திரமாக, தனக்கு சாப்பாடு வரக்கூடியதான ஒரு பாத்திரமாகத்தான் அது பாவனை பண்ணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல பாவனை பண்ணுவார்கள். பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஞான க்ஷீராக்னி, மலையாளத்துல ஆதிசங்கரங்கிற படத்துல ஒரு பாட்டு பாடுவார் அவர். ஞான க்ஷீரார் நவ நவமோகினி வீணா புஸ்தகதாரிணி திரிபுர சுந்தரி. அழகான ஒரு பாட்டு அது. மெடிடேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
ஆதிசங்கர் பகவத்பாதர் சர்வத்தி பீடம் ஏறதுக்கு முன்னாடி துர்கா லட்சுமி சரஸ்வதியை மாற்றி 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 பாடுவார். அவ்வளோ அமோகமாக இருக்கும் அது. பகவத்பாதை தன்னுடைய பஜகோவிந்தத்தில் என்ன பண்ணார், இந்த நாபிபத்மத்தை பார்த்து அந்த ஆசைப்பட்டு அதில் மடிஞ்சு விடாதே, அதனுடைய ஆன்மீக வடிவத்தை நினைத்து பாரு, அதனுடைய ஆன்மீக சக்தியை உணர்ந்து பாரு, உனக்கு நிச்சயமாக மோட்சபாதை தெளிஞ்சு கிடைக்கும். அது வழியாக நீ சூரியச்சந்திரனை போல நித்திய பிரகாசம் இருக்கக்கூடியவர்களான ஜீவ சைதன்யமாக மாறலாம். அப்படி சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் அப்படிங்கிறதான பதவியை கடந்து உன்னதமான சதாசிவ சாயுஜ்யத்தை அடைந்து உன்னுடைய இந்த விவகாரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். உன்னுடைய ஜனனம் மரணம் அப்படிங்கிறதான டிரான்ஸ்மைக்ரேஷன், இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரீ சயனம் அப்படிங்கிறதான இந்த கான்செப்ட் நீ மைண்ட்ல வச்சுக்கோ அப்படிங்கிறார். நாரீஸ்தன பர நாபிதேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேசம் ஏதன்மாம் சவிசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சாதாரணமான ஒரு கௌமார பிராயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மைண்டில் பெண்களுடைய நாபியும் ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எந்த மோகாவேசங்கள்லாம் உண்டாகிறதோ இது மிச்சையானது, மாம்சத்தால மட்டும் பூசப்பட்டதான ஒரு பாகமே தவிர அதுக்கு மேல நீ இந்த காம மார்க்கத்துல இதுக்கு மேல ஒரு பெரிய பிரசஸ்தி அதுக்கு இல்லை. ஆனா ஆன்மீகத்துல பார்க்க போனோமானா ஆகாய தத்துவத்துக்கு அடைக்கலம் கொடுத்ததான இடம் இது, யமுனா தேவிக்கு அடைக்கலம் கொடுத்ததான இடம் இது, கங்கா தேவிக்கு அடைக்கலம் கொடுத்ததான இடம் இது, தாமரை தண்டுக்கு இடம் கொடுத்ததான இடம் இது, மன்மதனுக்கு இடம் கொடுத்ததான இடம் இது, ரதி தேவிக்கு இடம் கொடுத்ததான இது, பரமேஸ்வரன் சதாசிவனுக்கே தன்னுடைய குஹாஸ்தானமாக தபசு பண்றதான இடமே இதுதான். அவ்வளவு பெரிய மகாத்மத்தை வச்சு வர்ணிக்கிறார் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தை ஜெபிச்ச ஆரோட ஃபேவர் தான் கிடைக்காது, கவர்மெண்டோடு தானே, அரசங்கிட்ட இருந்து தானே கிடைக்கணும், ஹையஸ்ட் ஆர்டர் அங்கேயும் தானே கிடைக்கும். ஸோ அவங்களே வசியம் பண்ண முடியக்கூடியதான ஒரு நிலையை ஏற்படும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதான மகாத்மத்தை தான். ஆகவே பராசக்தியான மகா திரிபுர சுந்தரியான ராஜராஜேஸ்வரியான ஹிமவத் புத்திரியான பராசக்தியை பார்த்து தன்னுடைய பிரியமான கிரிசுதே அப்படிங்கிறதா நாமத்தை சொல்லி அம்பாளை கேட்டுக்கொள்கிறார். அம்மா, மகா பரிசுத்தமான கங்காதேவிக்கு இடமாக இருக்கிறது, அதுபோலவே பகவான் கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் நடந்ததான அந்த காளிந்தி நதி அப்படின்னு பேரு, அந்த யமுனா நதியில அடைக்கலம் கொடுத்தாய், மகாத்மத்தை எடுத்து சொன்னார். அது மாதிரி தாமரத்தண்டுக்கு கொடுத்ததான மகத்துவம், இப்படி செடி கொடி மரங்கள்ல இருந்து, நதிகள் இருந்து, மலைகள் இருந்து, ஆகாயத்திலிருந்து சர்வத்துக்கும் பிரபஞ்சத்திற்கான சமஸ்த பூதங்களுக்கும் அடைக்கலமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய இந்த நாபி பிரதேசம், நாபி தேசத்தை பக்த ஜனங்கள் பக்த ஸ்ரத்தையோட தா என்றதான முறையில யாரெல்லாம் பாவனைகள் செய்வார்களோ, இந்த மணிபூர சக்கரத்துல அர்த்த சந்திர கலாமணிகளால அம்பாளுக்கு பூஜனம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல அவ்வளவு வசந்ததான இந்த நாபிபத்மம், இந்த நாபிபத்மத்துல அம்பாள் யாருக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்கா அப்படின்னா, இது நாமெல்லாம் அதை உள்ள மாட்டின்னுட்டோம். ஆகாயத்துக்கே இடம் கொடுத்துருக்கா அப்படின்னா ஆகாயத்துக்குள்ளதானே கிரகங்கள் சுத்துக்கிறது, அந்த கிரகங்களுக்குள்ளதானே நாமெல்லாம் இருக்கோம். அதுக்குள்ளதான் தாவர ஜங்கங்கள்ல ஏதோ ஒரு வம்சத்துல அந்த 74 லட்சம் ஜீவராசிகள்ல ஒருவராகத்தான் நாம் இருக்கோம். அப்ப நம்மளெல்லாம் ஆல்ரெடி இன்க்ளூடட், எல்லாம் இன்க்ளூடட், சூரியச்சந்திரனும் இன்க்ளூடட், புண்ணிய நதிகள் எல்லாம் இன்க்ளூடட். உலகத்துல தாங்கிக்க முடியாத ஒரு எவ்வளவு பெரிய மகாத்மாவையும் போட்டு குறுக்கக்கூடியதான ஒரு சக்தி என்ன, காமசக்தி. அப்பேற்பட்டதான் மன்மதனுக்கும் ரதி தேவிக்கும் இடம் கொடுத்த இடம். அதனாலதான் அந்த இடம் இவ்வளவு காமத்துவத்தை நமக்கு ஊட்டுகிறது. அது பார்க்குற நேரத்திலையும் ஏன்னா ஏற்கனவே மன்மதனுடைய உடம்பெல்லாம் சுட்டு கரிக்கப்பட்டது. அக்னி அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு அல்லவா. இப்போ பஸ்மம் விபூதியை நாம பூசின்றாலே போரும் அக்னிஸ்தானத்துக்கு சமம். அது சூரியனுடைய பிரகாசம் பட்டால் போற உடம்புல அதுவும் அக்னிஸ்தானத்துக்கு சமம். இப்போ ஏற்பட்டதான மன்மதனுடைய சேஷ்டகள் என்னெல்லாமோ இருந்ததுல நிறைய கட் பண்ணிட்டா பகவத். அந்த பரமசிவன் தன்னுடைய நேத்திரத்தினால பார்த்து எல்லாம் சுட்டரிச்சு கஞ்சுட்டார். 99% போயிடுது. அப்போ ஒரிஜினல் மன்மதன் இருந்தால் உலகத்தில் எப்படி இருந்திருக்கும் காமாசக்தின்னு நினச்சி பார்க்கணும். இப்போ ஒரே ஒரு % தான் இருக்கு சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கக்கூடியது. அங்கே ரதி தேவி என்பவள் சென்று விட்டாள். எதற்காக ரதி தேவி தான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், ஆண் பெண், பிந்து நாதம், இது இரண்டுமினுடைய சேர்க்கையைத்தான் அந்த இடத்த நாபி பத்மத்துக்குள்ள காட்டப்படுகிறது. கர்ப்பபாத்திரமாகவும்
அது உள்ளே வளர்ந்து வரக்கூடியதான ஜீவ ராசிகள், தாவர ஜங்கமங்கள் எல்லாருக்கும் அனைவருக்குமே அடைக்கலமாக இருக்கக்கூடிய அந்த நாபிபத்மத்தை பகவத்பாதர் ரொம்ப பயபக்தி சத்தையோட பக்தி பூர்வமாக நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கார். இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணி நாமளும் அம்பாளுடைய பரிபூர்ணமான பிரீதிக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு பகவத்பாதரும் வேண்டிக் கொள்கிறார். ஸ்திரோ கங்காவர்த்தகா ஸ்தனமுகுளரோமாவலீலதா கலாவாலம் குண்டம் குசுமசரதேஜோஹூதபுஜः ரதேர்லீலாகாரம் கிமபி தவ நாபீர்கிரிசுதே விலத்வாரம் சித்தேர்கிரிஷ நயனானாம் விஜயதே. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.